வாரத்தில் ஒருத்தர் 70 மணி நேரத்தை பற்றி பேசினார். அதுக்கப்புறம் எல்என்டிக்காரர் 90 மணி நேரத்தை பற்றி பேசினார். அதுக்கு பதில் மகேந்திரா ஐயா எப்போவுமே என் மனைவியை பார்த்துட்ருக்கீங்கன்னு சந்தோஷம் இல்லை. நாங்கள் எங்கள் ஃபேமிலியே பார்க்க முடியாமல் வாரத்தில் 168 மணி நேரமும் வேலை பார்க்குறோமையா, எங்களை யாராவது கண்டுக்கிட்டீங்களா? டிரைவர் இடம் இதுதான் எங்கள் வீடு. இந்த ஃபேனு, அந்த அடுப்பு தெரியுதா, அந்த அடுப்பு, இந்த ஸ்டீரிங்கு, நோ ரெஸ்ட். டூட்டி வாரத்தில் 168 மணி நேரம் வேலை பார்க்குறோம். இதை யாராவது கண்டுக்கிட்டீங்களா? டிரைவருக்குள்ளே எல்என்டி கம்பெனிக்குள்ளெலாம் வந்தால் டிரைவர்னாலே அலர்ஜியாக மதிக்கவே மாட்டாங்க. இவங்க எல்லோரும் பேசுகிறாங்க. ஓகே. மேன்மக்களே, சூரியன் சுட்டா சுடும், அதை ஒன்றும் செய்ய முடியாது. தீயும் சுடும், ஆனால் அது தண்ணி ஊற்றி அடிச்சிடுவாங்க. நம்ம தீ மாதிரி, நீங்கள் எல்லோரும் சூரியன் மாதிரி. டேக் இட். பேசுங்க ஐயா, நாங்கள் பேசினா எங்கள் படத்துலையே சேர்க்க போறீங்களா? பிக் பாஸில் எவனையா ஒரு டிரைவரை விட்டு பாருங்கள், அப்போ தெரியும் வாழ்க்கைன்னா எப்படி வாழணும்னு அவன் சொல்லி கொடுப்பான். எல்லாத்துட்டையும் எப்படி அனுசரித்து போகணும் அப்படிங்கிறத. வெறும் குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிட்டு நேபாளில் டீசல் ரேட்டு அந்த ரேட்டு, பூடானில் அந்த ரேட்டு, நம்ம ஊரில் எவ்வளோ ரேட்டு. ரொம்ப தூரம் எதுக்குப்பா போறிய? தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் எவ்வளோ தூரம்? ஒசூரை தாண்டினா கர்நாடகா. அதுக்கு அந்த கேப்புக்கு இதுக்கு கேப்புக்கு இடையில 10 ரூபா டிஃப்ரெண்ட்டு. அது யாருக்கா தெரியுமா? குண்டி சட்டுக்குள்ளேயே குதிரை ஓட்டினா அப்படி தான் தெரியும். கரெக்டாக? வெறும் தமிழ்நாட்டுக்குள்ளே போட்டு பைக்கை ஓட்டி தமிழ்நாட்டை போட்டு சைக்கிளை ஓட்டிட்டு அங்கே அந்நிரட்டு, அது கிலோமீட்டர் கணக்கில் பேப்பரை படிச்சுட்டு பேசுகிறது. அந்தந்த ஊருக்கு போனால் தான் புரியும். ஆனால் டிரைவரு நாங்கள் எல்லாத்தையும் அனுசரித்து போகிறோம். ஆனால் டிரைவரை யாரும் அனுசரிக்க கிடையாது. ஏன்னா நாங்கள் இந்த காட்டுமிராண்டி ரோட்டில் அப்படி ஓட்டுறான் இப்படி ஓட்டுறான்னு. எந்த பைக்காரனுக்காவது ரோட்டில் வண்டி ஓட்ட முடிச்சுல அந்த வெள்ளைக்கோட்டுக்கு லெஃப்ட் சைடில் தான் ஓட்டுன்னு எவனுக்காக தெரியுமா? ஆர்டிஓ சொல்லி கொடுப்பாங்க. அவன் கரெக்டாக சென்ட்ரல் ரோட்டில் வச்சு ஓட்டிட்டு அவன் பெரிய வண்டிக்கு ரூல்ஸ் சொல்லி கொடுப்பான். நாங்கள் 40 டன்னு லோடை ஏற்றிட்டு ரோட்டில் ஏற்றால எவனும் வந்துடக்கூடாதேன்னு பயத்திலே போயிட்டுருக்கோம். நாங்கள் வச்சுருக்க சரக்கு பிரேக் அடித்தோடனே நான் வண்டி இருந்தாலும் அவன் வச்சுருக்க சரக்கு தலைக்கு மேலே வந்து ஏறிடும். அது யாருக்கா தெரியுமா? டிரைவர்னால் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏளனம். எங்கள் கடமையை நாங்கள் செய்கிறோம். எங்கள் தொழிலை நாங்கள் ஒன்றும் கேவலமாக நினைக்கல. நீங்கள் எல்லாம் நினைக்கிங்க பெரிய உயர் அதிகாரியை விட நாங்கள் தான் விஐபி மாதிரி சம்பாதிப்போம். ஆனால் என்ன, எங்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. எங்கக்கிட்ட மேக்ஸிமம் மொத்த டிரைவர்களையும் இந்த பணத்தை சேர்த்து வைக்க தெரியாது. ஃபேமிலியை விட்டு தனியாக எங்கேயாவது இப்படி காட்டுக்குள்ளே கிடக்கும்போது பிடிச்சே தீர்த்துருவோம். அதனால எங்களுக்கு காசெல்லாம் நிப்பாட்ட மாட்டேன், இது விற்க மாட்டேங்குது. கரெக்டாக? அதனால் இந்த 70 மணி நேரம் இன்ஃபோசிஸ்காரர் சொன்னார்னு நினைக்கிறேன். படத்தில் எல்என்டிக்காரர் நம்ம ஊருக்காரர் நினைக்கிறேன் அவர். அதுக்கப்புறம் அவர் மகாராஷ்டிராக்காரர், மகேந்திராக்காரர். ஆனால் எல்லா ஸ்டேட்டுக்காரங்களும் இந்த டிரைவர் இனம் மட்டும்தான் 168 மணி நேரம் வேலை பார்க்குது. வாரத்தில் 168 மணி நேரம்னா 24 ஹவர்ஸ் டியூட்டி எங்களுக்கு. கரெக்டாக? இங்கே 12 மணி நேரம் வேலை பார்க்குறதுக்கே மல்லுக்கு கிடைக்கும். 12 மணி நேரம் எவ்வளோ ஆச்சு? 7 2 14. அப்போ கூட ஒரு 12.5 மணி நேரம் கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் சார். நீங்களையும் கொஞ்சம் கேர் பண்ணுங்க சார். காட்டுவாசி மாதிரி தண்ணி கிடைக்காட்டாலும் கிடைச்ச தண்ணி வச்சு குடிச்சிடும். சோறு கிடைக்காட்டாலும் இந்தியாவில் இருக்க அவ்வளோ சாப்பாடு ருசியும் டிரைவருக்கு தெரியும். எந்த ஊர் எப்படி இருக்குன்னு தெரியும். ஆனால் இங்கே மேக்சிமம் அரசியல்வாதியும் அப்படி தான். நம்ம தமிழ்நாட்டை விட்டு வெளியே போயிருக்க மாட்டாங்க. அதுமாதிரி அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்களும் அவங்க ஸ்டேட்டை விட்டு வெளியே வந்துருக்க மாட்டாங்க. மகாராஷ்டிராவில் பாருங்கள், அவங்க ஊரில் இருக்கிற ஹைவே தவிர ஊர் காட்டுக்குள்ளே இருக்கிற ரோடெலாம் ஒன்றும் ஆகாது. இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. 41